வண்டி நல்லா இருக்கா? இதான் ராயல் என்ஃபீல்ட் ஸ்க்ராம். ஆனால் என்ன, ராயல் என்ஃபீல்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ நாங்களே அதை ஸ்க்ராம்ப்லராக மாடிஃபை பண்ணிட்டோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இது எப்படி பண்ணணும்னா நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசுனா என் பேர் வரும். வீக்கெண்டில் ரைட் போவோம். அந்த வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைபர்ஸ் இதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் வச்சிக்கின்னு ஆட்டு குத்திக்கின்னு நாங்களும் ஒரே ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோ விலாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? இது ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 10,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இது இன்ஃபோ தான், இது விற்கிறதுக்காக சொல்லலை, சும்மா உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. இந்த வண்டி எடுத்துக்கிட்டு சென்னையிலேருந்து லே, லடாக், ஜன்ஸ்கார்னு பிரித்து மேய்ஞ்சி விட்டதுக்கப்புறமா சிட்டியில் ஓட்டுறதுக்கு இது இன்னும் நிம்பிளாக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நானும் ராயல் என்ஃபீல்ட் மெக்கானிக் ரவியும் உட்காந்து ஸ்கெட்சு போட்டு இதை ஸ்க்ராம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னோட வெர்ஷன், அதாவது அருண் என்னும் நான் மற்றும் நண்பர்களோட வெர்ஷன். ஓகே, லெட்ஸ் டைவ். ஃபஸ்ட்டு சீட்டு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிளாக்கோட கான்ட்ராஸ்டிங்காக எட் சட்டிலாக ஒரு கலர் சூஸ் பண்ணணும். ஸோ டேன் ப்ரௌன் வாஸ் மை சாய்ஸ். இதுக்கு 450 ரூபா தான் எனக்கு செலவே ஆச்சு. செகண்டு, வெயிட் லாஸ். நான் எங்கேயும் இப்போ லாங் டூரிங் போகிறதில்ல. ஸோ ஐ லாஸ் த வெயிட். கேரியர் கேஸ், பேஸ் பிளேட்டு, சேடில் ஸ்டே மவுண்ட்ஸு எல்லாத்தையும் கட்டி தூக்கி போட்டேன். சாரி, தட் வாஸ் ஜஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். கட்டி எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். ஸோ வண்டி இப்போ 12 கிலோ குறைஞ்சிருச்சு. அப்போது என்னோடய புது பவர் டு வெயிட் ரேஷியோ ஒரு மேஜிக்கான நம்பர். வண்டியை இப்போ கையிலே பிடிக்க முடியல. ஈஸியாக 125 கிலோமீட்டர் அண்ட் 130 கிலோமீட்டரில் வித்தவுட் டூரிங் லோட் செம்மையாக பாயுது. அண்ட் வைப்ரேஷன் கம்மி. ஏன்னா வைப்ரேஷன் ஆகிற சாமான் செட்டை தான் கட்டி வீட்டில் வச்சுட்டேனே. அடுத்து, த மட் கார்ட் இஸ் நவ் ரிமூவ். அது ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. சேர் அடிச்சு உங்கள் சட்டை சின்ன பின்னம் ஆகிடும். அண்ட் பின்னாடி இருக்கிறவங்க உங்களை கூப்பிட்டு திட்டுவான். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு டயர் ஹகர் ஒன்று வாங்கி போடணும். இது வெறும் 450 ரூபா தான். லேபர் ஒரு 50 ரூபா. ஸோ டோட்டலாக 500 ரூபாயில் முடிச்சிடலாம். அண்ட் மட் கார்ட் ரிமூவ் பண்ணிட்டா டெயில் நேக்கடாகி கீழே கிளாமராக இருக்கும். அதுக்கு ஒரு மெட்டல் பிளேட்டை இன்ஜினியரிங் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் அப்படி பண்ணால் சேரு வண்டிலையும் அடிக்காது, உள்ளேயும் நல்லா க்ளீனாக இருக்கும். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ், மட் கார்டில் மவுண்ட் ஆயிருந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு பதிலாக நம்ம கிளாம்ப்ஸ் ரெடி பண்ணி இண்டிகேட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். லைன் எடுக்கும்போது பார்த்து உஷாராக எடுக்கணும். கச்சமுச்சன் கை வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு பண்ணுறது அட்வைசபிள். எனக்கு ராயல் என்ஃபீல்ட் மெக்கானிக் ரவி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போது அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா போபோ சார்ஜர். என்னோடய ட்ரிப்பில் வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா இதுதான் ரேங்க் நம்பர் 1. இது அப்புறமா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு 10% மாதிரி டிஸ்கவுண்ட் வர இருக்குது. அது அப்புறமா தனியாக டீல் பண்ணலாம். அப்புறம் நான் பார் அண்ட் மிரர்ஸ் போட்டு வச்சுருந்தேன். அது பார்க்க இப்படி இருக்கும். பட் கொடைக்கானலுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் குரூப்பாக போயிட்டு வர பிளான் போட்டதுனால பெட்டர் விசிபிலிட்டிக்காக நான் ஸ்டாக்கை போட்டுக்கிட்டேன் திருப்பி. அப்புறம் மாற்றிக்கலாம், நம்ம இஷ்டம் தானே. இது ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட்லைட்டு. இது என்னோட பேட் டெசிஷன். சத்தியமாக போடாதீங்க, கேவலமான விசிபிலிட்டி. என்னோட ரெக்கமெண்டேஷன் ஸ்டாக் லைட்டே வச்சுக்கோங்க. அந்த எல்லோ லைட்டுக்கு பதிலாக வேணால் வெள்ளை லைட்டை போட்டுக்கோங்க. நான் அதான் வெள்ளை பல்பு போட்டுக்க போகிறேன். அப்புறம் ஃபாக் லேம்ப்பு, ஹெச்ஏசி. ட்ரிப்புக்கு நான் பெரிய ஃபாக் லேம்ப்ஸ் போட்டிருந்தேன். புதுப்பை சென்னை பைக்கர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்து போட்டு விட்டார், மீரன்னு சொல்லிட்டு. இப்போ சின்னதாக ஃபாக்ஸ் போட்டிருக்கேன். அதுவும் ஹெச்ஏசிலேருந்து தான். இதையும் புதுப்பை சென்னை பைக்கர்ஸ் கிட்ட தான் வாங்கினேன். அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஸோ நம்மளுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்க. நீங்கள் வேணால் போய் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய ஃபாக்ஸை தான் முதல்ல வச்சுருந்தேன். சஸ்பென்ஷனில் மவுண்ட் பண்ணியிருந்தேன். அது ஒரு நல்ல ஐடியா இல்லை. அங்கே வைப்ரேஷன் ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் அதான் சஸ்பென்ஷனோட வேலையே. எல்லா வைப்ரேஷனையும் அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுது ஃபஸ்ட் எண்டில். அந்த இடத்துல போட்டால் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்க்ராப் ஆகிடுது. நான் இப்போது இதை புதுசாக செரி கேனில் மவுண்ட் பண்ணிட்டேன். அண்ட் விண்ட் ஸ்க்ரீனை கழட்டிட்டேன். எனக்கு விண்ட் பிளாஸ்ட்டு பிடிக்கும் நான் சிட்டியில் ஓட்டும்போது. ஸோ அது என்னோடய ப்ரிஃபரன்ஸு. ராயல் என்ஃபீல்ட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுற மாடலில் இந்த யூனிட்டை எடுத்துருவாங்க. இதுக்கு பதிலாக ஒரு பிகினி ஃபேரிங் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அண்ட் கான்டினென்டல் ஜிடி மாதிரி ஹெட்லாம்பை செட் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறது கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. அண்ட் நான் உங்களுக்கு இப்போ ஒரு மேஜர் அடிஷன் ஒன்று காட்டுறேன். இதுதான் ரெட் ரூஸ்டர் எக்ஸாஸ்ட் வித் நோ டிபி கில்லர். திஸ் இஸ் மேசிவ். இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பார்ட் ஆஃப் த மாடிஃபிகேஷன். இது மட்டும் 9,000 ஆச்சு. பட் சவுண்டு வெரி 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 அடிக்டிவ். அதுவும் நீங்கள் ஒரு டனலில் ஓட்டும்போது இல்லை சப்வேல ஓட்டும்போது அதில் வர சவுண்டு இருக்கே, கூஸ் பம்ப்ஸ் தான். இப்போ வேறு வண்டி வெயிட் லாஸ் ஆகிடுச்சா. வண்டி இந்த சவுண்டில் பாயும்போது அண்ட் வண்டி நம்ம கண்ட்ரோலில் நிம்பிளாக இருக்கும்போது அண்ட் தேட் இஸ் சம் ஃபீலிங் அப்புறம் நம்பர் பிளேட்டு. இது ஒரு டெம்பரரி செட்டப் தான். இது நான் இரும்பில் பண்ணேன். ஸோ இது கொஞ்ச நாளில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக மாற்றிடுவோம். இது இரும்பிலே வச்சுருந்தீங்கன்னா ரஸ்ட் ஆகும். ஸோ உஷாரான டெசிஷன் எடுங்க எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் இதை கொஞ்ச நாளில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாற்றிட போகிறேன். எனிவேஸ், ஸோ அப்படியே வைடு பார்த்தா எப்பா பயங்கரமாக இருப்பா அந்த வண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நாளாகவே ஒரு பைக்கை மாடிஃபை பண்ணி ஓட்டணும்னு சின்ன வயசு 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆசைப்பட்டேன். ஒரு வழியாக அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வச்சுட்டேன். இது ரொம்ப மினிமலான ஒரு மாடிஃபிகேஷன் தான். அதிலே இந்த பைக்கை இவ்வளோ அழகாக நம்மளால் காட்ட முடியும். அதர் தன் தேட், திஸ் இஸ் ஆர் ஸ்டோரி. ராயல் என்ஃபீல்ட் ஸ்க்ராமை நாங்களே பண்ணிட்டோம்.
அவங்க எப்போ பண்ணி எப்போ ரிலீஸ் பண்ணுறது, அதனால் நாங்களே பண்ணிட்டோம். நீங்களும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் லேபர், நல்ல க்ரியேட்டிவிட்டி, ஒரு நல்ல டீம், இது இருந்தாலே போதும். பட் நீங்களாக ஹேண்ட்ஸை டர்ட்டி பண்ணி வண்டியையும் டர்ட்டி பண்ணிக்காமல் ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மெக்கானிக்கை மீட் பண்ணுங்கள், அவங்களோட டச்சில் இருங்க, அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு வந்து லேபர் ஸ்பேர்ஸு எல்லாம் சேர்த்து 11,000 to 12,000 தான் ஆச்சு. அதில் 9,000 எக்ஸாஸ்டிக்கே போயிடுச்சு. ரவி வந்து இங்கே கிண்டி, பட் ஆரி எக்ஸ்பர்ட்டு. இந்த ஏரியாவில், இந்த சரௌண்டிங்கில், சென்னையில் யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் ரவிக்கிட்ட 2 கடை இருக்குது, புது கடை வேறு ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு, ஃப்ரீ வாட்டர் வாஷ் பண்ண போகிறாராம் ஓப்பனிங்கில், அண்ட் 50% டிஸ்கவுண்ட்டில் சர்வீஸ் பண்ணி தர போகிறேன்லாம் பேசி நிற்கிறாரு. பார்க்கலாம் ரவி என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, பண்ணால் ஜாலி தான். நீங்கள் ரவியை காண்டாக்ட் பண்ணணுன்னா இதான் நம்பர், கால் பண்ணி நீங்களும் உங்கள் பைக்கை மினிமலாக எட் யூனிக்காக மாற்றிக்கோங்க, துண்டை அப்படியே வெளில தெரியுங்க. பட் எப்போவுமே ஜாலியாக இருங்க, ஓகேவா? உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருந்ததுன்னா, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் பார்த்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பைக்கை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி @arun என்னும் நான், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், நான் பார்த்து ஹாப்பியாக இருப்பேன். ஓகே. கூட்டத்தில் கூட்டமாய் வாழும் வாழ்க்கை அதுவாய் வாழ்ந்திடும், கூட்டத்தில் தனியாய் வாழும் வாழ்க்கை சிறு முயற்சியால் ஓங்கிடும். இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.